பொள்ளாச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பலாத்காரம் செஞ்சு வீடியோ எடுக்கப்பட்ட சம்பவம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது தொடர்பாக போலீஸார் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ் மற்றும் வசந்தகுமார் இந்த 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரில் ஒருத்தவங்களுடைய மனைவி மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்குக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க பேட்டி அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கு பொய்யா போடப்பட்டிருக்கு, இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய மாமனாரும் மாமியாரும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, எனக்கு 2 குழந்தைங்க வேற இருக்காங்க, எங்களுக்கு என்னுடைய கணவரை விட்டால் வேறு யாருமே ஆதரவு கிடையாது. இது குறித்து சரியான விசாரணை நடத்தணும். சிறையில் என்னுடைய கணவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தமிழக அரசு தான் முழு பொறுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவர் மது அருந்துற பழக்கம் கூட இல்லை, நீங்கள் வேணும்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கதறி ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா? அந்த வீடியோவில் உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி இல்லையா? இது உண்மையிலே பொய்யா போடப்பட்ட வழக்கா இல்லை திமுகவிலிருந்து செய்யப்பட்ட சதியா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது சம்பந்தமான அடுத்தடுத்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க.